வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் பேஸ்கட்டோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கூடையோட அடிப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். கூடை டிப்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நமக்கு தில்ஷத் சிஸ்டர் பேட்டையிலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ தில்ஷத் சிஸ்டர். ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் குச்சி சொருகிறத வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. இவங்க நமக்கு வேஸ்ட் வயர்ஸை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வயரும் வேஸ்ட் ஆகாது. நான் என்னோட கூடைக்கெல்லாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் இதை ஃபினிஷ் பண்ணாமல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடியில் அடி போட்டுட்டு இந்த அடியில் மாத்திரம் நான் ஒயர் சொருவிப்பேன். நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்தா தெரியும். அடி ஃபுல்லாகவே இந்த லென்த்து, இந்த கிராஸு நேர்கட்லேயும் சரி, சாதா கிராஸ் கட்லேயும் சரி, நேர் கூடையிலையும் சரி, நான் அடி ஃபுல்லாகவும் ஒயர் சொருவிடுவேன். இங்கே பார்த்தா தெரியும். இப்படி சொருகிறதுனால என்னாகும்னா, உங்களுக்கு அட்டைப்பட்டி வைக்கிறதா குப்பி வைக்கிறதோ வேண்டாம். அது பாட்டுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன். தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க சிஸ்டர். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி உங்கள் குட்டியாக போட்டிருக்கிறேன். இதான் அடின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது எக்ஸ்ட்ரா ஒயர். இது நீங்கள் வேஸ்ட்டு குச்சி மற்ற கூடையில் உள்ள ஒயர், வேஸ்ட் ஒயர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நறுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இந்த இதிலேருந்து இந்த இருக்குல்ல, எடுத்துட்டு இப்படி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த கார்னரை இந்த முக்கில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உள்ளே தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அப்படி ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர்னா இந்த இருக்குல்ல சிஸ்டர், இந்த ஸ்க்ரூ ட்ரைவரால் உங்களுக்கு ரொம்ப முடிச்சு பின்னல் டைட்டாக போட்டிருக்காங்க, இந்த இது உள்ள சொருக சிரமமாக இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த இடத்துல லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, இது இப்படி உள்ளே விட்டிங்கன்னா லைட்டாக லூஸ் ஆயிரும். அப்போது உங்களுக்கு விறுவிறுன்னு இப்படி இந்த இருக்குல்ல, இப்படி விறுவிறுன்னு இந்த பக்கம் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஸ்க்ரூ ட்ரைவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இப்போ மாது தான் ரொம்ப சிக்கிக்கு இருக்குது அப்படின்னா தான் அப்படி இருந்தாக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னரை இந்த முக்கில் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் இது நல்லா ஈஸியாக உள்ளே போயிடும். இதுதான் நீங்கள் கடைசியில் ஒயர் கூட பின்னி முடிச்சும் போது தெரியும். அப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ தான் முடிச்சுட்டு நீங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை பார்த்து கவனமாக வெட்டணும் சிஸ்டர். இங்கே மேலே உள்ள ஒயர் அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு. இது பெரட்டி இருக்கும், இது நேராக இருக்கும். அதை நீங்கள் இப்படி வெட்டிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் சொருவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் உங்களுக்கு இப்படி இதையும் சொருவிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கு நீங்கள் அட்டைப்பட்டியும் கொடுக்க வேண்டாம், குப்பியும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வாஷ் பண்ணலாம் கூடையை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த இடத்துல. அப்போ இது இப்படி ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா சிஸ்டர்? இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சார். தேங்க்யூ தில்ஷாத் சிஸ்டர். பேட்டையிலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மெத்தடை. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வயர்ஸும் நமக்கு வீணாக போகாது. அதுக்கடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம சொருகி விட்டுறலாம். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் வர கூடைகளில் இது எல்லாமே அவங்க போட்ட கூடைகளோட இமேஜஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சிஸ்டர். தில்ஷாத் சிஸ்டருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் இதே போல் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். 9445266602. இந்த மெத்தட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பஷீராக்காவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூடையில் வச்சு இந்த வேஸ்ட் வயரை சேர்த்து வச்சு பின்னி கொண்டு வந்தோம் அப்படின்னா பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே உடனடியாக கிடைக்கும். மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய கூடை டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி நிறைய டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.